அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரக்ஷிதா. நான் மேடவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது தமிழ் ஒலிம்பியாட் நடத்தும் திருக்குறளுக்கு மாறுவேடம் அணிந்து கதை கூறுதல் போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறேன். நான் தான் காற்றின் தேவதை. அர்ச்சனா ஒரு ஏழை பெண். அவள் ஒரு நாள் துணி காயும் போலும் பொழுது காற்று பலமாய் வீசியது போல அவள் போர்வை என் கோட்டைக்குள் வந்து விழுந்தது. அவள் அதை தேடி என் கோட்டைக்குள் வந்தாள். அவள் என்னிடம் வந்து என் போர்வை வேண்டும் என்றாள். அதற்கு நான் முதலாக இனிப்பு நிறையாக இருக்கும் அறைக்குள் கூட்டி சென்றேன். அவள் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். அடுத்ததாக பெரியது முதல் சிறியது வரை நான் பெட்டிகள் அடுக்கியிருந்தேன். அதில் நான் இப்பொழுது எந்த பெட்டியும் திறந்து பார்க்க கூடாது என்றேன். அவள் அதை தூக்கி பார்த்து இருக்கிறதிலேயே கனம் இல்லாத பெட்டியை எடுத்து சென்றாள். அவள் எடுத்து சென்று வீட்டிற்குள் பெட்டியை திறந்து பார்த்தா அவளுடைய போர்வை இருந்தது. அதை எடுத்தால் ஒரு தங்க கட்டி இருந்தது. அவளுக்கு வீட்டிற்கு பக்கத்திலேயே பாவனா ஒரு பேராசை பிடிச்ச பெண் அதை கண் பார்த்திருந்தாள். நம்மளும் இதே போல் இருந்தால் நம்மளுக்கும் தங்கம் கிடைக்கும் என்று பேராசை பிடித்து போர்வையை அதை போல் விட்டாள். என் கோட்டைக்குள் வந்தாள். முதலாக அவளை நான் இனிப்புகள் நிறையாக இருக்கும் அறைக்குள் கூட்டி சென்றேன். அவள் இருக்கிற எல்லா இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டாள். அடுத்ததாக அந்த பெரியது முதல் சிறிய வரை பெட்டிகள் அடுக்கியிருந்தேன். அதில் அவள் இருக்கிறதிலேயே கனமாக இருந்த பெட்டியை எடுத்தாள். எடுத்து சென்றுவிட்டு வீட்டிற்குள் எடுத்து பார்த்தால் அவள் போர்வை இருந்தது. அதை எடுத்தால் வெறும் செங்கல் தான் இருந்தது. இதைதான் திருவள்ளுவர் நடுநிலைமை அதிகாரத்தில் 117வது திருக்குறளில் கூறியுள்ளார். கெடுவாத வைய